காட்டுக்குள்ள வந்து இடம் கொடுத்துருக்கதா வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கோட்டை இருக்குல்ல, சென்சார்ஸ் கோட்டை, அங்கே இடம் பட்டா கொடுத்துருக்கணும். அதை பட்டா போட்டு கொடுத்துருந்தா அது சந்தோஷமாக அங்கே வந்து குடியிருக்கலாம். சாராயம் குடிச்சவங்க சேர்த்து அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு பாரு, அது அந்த தப்பு தான் இப்போ எல்லாத்தையும் வாட்டி வதைக்குது. ஒரு ஆம்பளை பையனுக்கு 80 கிலோமீட்டர் தள்ளினா எங்க வேலை கொடுத்தா என்ன? இங்க இறந்து போயிருக்காங்கல்ல சார், ஒருத்தர் இறந்துருக்கான், இப்ப 6 பேர் போடுறானே, தூக்குல போடுறானே, 6 பேர்த்து குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துருது, என்ன பண்ணுவ? அப்ப குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்துக்கு ஏதாவது பென்ஷனாவது கொடுக்கணும் அட்லீஸ்ட். அப்ப கொலை செஞ்சா பென்ஷன் கொடுப்பாங்க. கொலை செஞ்சவனுக்கு பென்ஷன் கொடுக்காத அந்த ஃபேமிலி பென்ஷன், அந்த தாய், அந்த குழந்தைகள், சிறு குழந்தைகள், அந்த தாய் என்ன ரோட்லயா போவாங்க? அதுக்காக 80 கிலோமீட்டர் தள்ளி வேணும் கொடுத்துட்டாங்க. தண்ணி இல்லாத காட்டுல பட்டா கொடுத்துட்டாங்க. 1 கோடி ரூபாய் கொடுன்னா என்ன இது? இதெல்லாம் வந்து அதாவது மனித நேயமே இல்லாம பேசக்கூடிய மிருகங்கள் வாழ்ற நாடா போச்சு. மற்ற சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் வந்து நீங்க கட்சிக்குள்ளே கொடுக்கறது இல்லன்றதான குற்றச்சாட்டு. ஆமா, அது எங்க இஷ்டம் தான். நாங்க கட்சி நடத்துறோம், நீ கட்சி நடத்துற, நீ கொடு. சமூக நீதி பேசுற திமுகவும் சமூகத்துக்குள்ள தானே இருக்கு. அப்ப அவங்க கட்சிக்குள்ளே சமூக நீதி பேசுறவங்க சமூகத்துக்குள்ள இருந்தாலும் இந்த சமூகம் தான் எங்களுக்கு வாக்களிச்சு எங்களை வெற்றி பெற வச்சு நாங்க ஆட்சியில இருக்கோம். நீங்க ஒன்னும் எங்களுக்கு ஓட்டு போடல. மக்கள் வந்து ஏமாந்துட்டே இருக்கு. மக்கள் ஏமாந்துறாங்கன்னு மக்கள்கிட்ட போய் கேளுங்க, எங்கள்கிட்ட கேட்காதீங்க. மக்களே ஏமாந்து போய் திமுகவுக்கு வாக்களிக்கிறீங்க, எங்களுக்கு வாக்களிங்க, மக்கள்கிட்ட போய் பேசுங்க. அதை எதுக்கு எங்கள்கிட்ட பேசுறீங்க? தெலுங்கு மன்னன்கள் எவனா தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. எத்தனை முஸ்லீம் மன்னர்களை தப்பா பேசுறோம், எத்தனை மற்ற மன்னர்களை பேசுறோம். இந்த நாயக்க மன்னர்கள் யாராவது தப்பு பண்ணான்னு சொல்லுங்க, ஒத்த கிழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டாங்க. சார், தாவேகா கட்சியுமே வந்து இந்த சமூக நீதி விடுதியை வந்து வரவேற்றிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தாவேகா ஏதோ ஒரு வருமே, தான்னா என்ன வரும்? தமிழக வெற்றி கழகம். ஓ, தமிழக வெற்றி கழகமா இல்ல வேற கழகமா? முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, ஒரு கால் அதவா இருக்குமோன்னு பார்த்தேன். என்ன சொன்னாங்க? பக்கத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காரு, துபாயில ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, கோவாவுக்கு ஃப்ளைட்ல கூட்டிட்டு வந்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அவரை தானே சொல்றீங்க? சினிமால நீ நடிப்ப, இன்னைக்கு வந்து நான் முதலமைச்சர் ஒன்னா நாங்க தூக்கி கொண்டாடணுமா, மாலை மரியாதை பண்ணணுமா? கட்ட விட்டு கொண்டு போய் பால் அவசியம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க அறிவு கட்ட ஜென்மங்கள் வாழ்ற அந்த நாட்டுல கட்ட விட்டுக்கு எவனாவது பால் ஊத்துவானா, பால் அவசியம் பண்ணுவானா, தீவிரத்தனை காட்டுவானா? முட்டாள்கள். ஜாமவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட தெலுங்கு முன்னேற்ற கட்சியின் தலைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்புவனம் பகுதியில அஜித்குமார் என்ற இளைஞரை வந்து காவலர்களினுடைய விசாரணையின் போது இறந்திருக்கிறாரு. இதுக்கு தமிழக அரசு வந்து மன்னிப்பு கேட்டு அவருக்கான நிதி உதவியாக 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அது தாண்டி பட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து அவர் நிராகரிச்சிருக்கிறாரு. இது வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இதோ காட்டுக்குள்ள வந்து இடம் கொடுத்துருக்கதா வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அது இந்த தமிழக அரசு பண்ண மிகப்பெரிய தவறு. என்ன பண்ணியிருக்கணும்னா, கோட்டை இருக்குல்ல, சென்சார்ஸ் கோட்டை, அங்கே இடம் பட்டா கொடுத்துருக்கணும். அதை பட்டா போட்டு கொடுத்துருந்தா அது சந்தோஷமாக அங்கே வந்து குடியிருக்கலாம். சரியா? அதனால் அது தண்ணி இல்லாத இடத்துல கொடுத்தது ரொம்ப தப்பு. தண்ணி இருக்கா இல்லையானா, தண்ணி என்ன ஆறா போகுது இப்போ? அதை அங்கே இருக்க வைகையிலே தண்ணி இல்லை. இப்போ தான் வெள்ளம் டேம் ஃபுல்லானதுனால வைகையில் தண்ணி போகுது. அப்புறம் வைகையில் தண்ணி போயில ஒரு போரை போடணும், இல்லை ஒரு கிணறை வெட்டணும், இல்லைன்னா அரசாங்கம் அந்த தெருவில் ஒரு போரை போட்டு கொடுக்கும், தண்ணி வரும். தண்ணி இல்லைன்னா பட்டா வாங்கிட்டு இடத்துல போய் பார்த்தா எந்த இடத்துல தான் இருக்கும் தண்ணி? சொல்லு. அறிவு கட்டத்தனமாக பேசுகிறானுங்க இவங்கள. அதாவது அரசாங்கம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, இது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துடணும்னு ஊரில் இருக்கவங்க பூரா சொல்கிறேன். இந்த சாராயம் குடிச்சவங்க சேர்த்து அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு பாரு, அந்த தப்பு தான் இப்போ எல்லாத்தையும் வாட்டி வதைக்குது. இது போலீஸ்காரையும் தப்பு பண்ணிட்டான். அந்த 6 பேர்த்து மேலும் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு. இவங்க மேலே கொலை கேஸு போட்டாச்சு. நீதிபதியே அவங்களாம் ரொம்ப கடுமையான தண்டிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்போ சார்ஜ் ஷீட்டு போட போகிறோம், அந்த அளவுக்கு நெருங்கியாச்சு. குற்றவாளியை கண்டுபிடிச்சி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கலாம். அதை விட்டு வெயிட்டு மன பட்டா வேலை கொடுத்தா 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். ஏன்னா அவங்க வீட்டிலேயே வேலை போட்டு கொடுப்பாங்க போல இருக்கு. என்ன இப்போ நீங்கள்லாம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கம்மா? சொல்லு. திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க. எத்தனை கிலோமீட்டரு?
600 கிலோமீட்டர் தாண்டி வேலைக்கு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆம்பளை பையனுக்கு 80 கிலோமீட்டர் தள்ளினா எங்க வேலை கொடுத்தா என்ன? சரி, இப்போ காவலர்களால வந்து துன்புறுத்தப்பட்டு அவர் வந்து இறந்திருக்கிறாரு. இப்போ ஒரு காவலாளி வேலையில இருக்கும் போது இறந்தாரு அப்படின்னா அவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றது அரசு இதுல இருக்கு. அப்போ அவங்களால துன்புறுத்தப்பட்டு ஒருத்தர் இறந்திருக்கிறாருன்னா அவருக்கு 25 லட்சம் ரூபாய் எத்தனை காவலர்கள் அடிச்சாங்களோ ஒவ்வொருத்தர்கிட்டயும் 25 லட்சம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ ரோட்ல போற ஆளுங்க எல்லாம் கோரிக்கை வைப்பாமா. அவன் வந்து அரசு பணியாளர் அல்ல. அந்த கோயில் HRNC கோயில் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. HRNC கோயில் இல்லனாலும் துன்புறுத்தினது அதுவும் கஸ்டடியல் டெத் இல்ல. கஸ்டடி டெத், கத்திரிக்காய் டெத், எல்லாம் டெத்துன்னா எல்லாம் ஒரே டெத்து தான். நேத்து ரயில்ல லைன்ல 3 குழந்தைகள் பாவம் பள்ளி பருவத்துல போற பிள்ளைகள் அந்த வேன்ல போகும்போது ரயில் வந்து போது 3 குழந்தைகள் இறந்து போச்சு. கூட 30 குழந்தைகள் ஆஸ்பத்திரியில அட்மிட்டடு. இதெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் ஒன்றிய அரசு ராஜினாமா பண்ணுமா இல்ல ஒன்றிய அரசு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுக்குமா? என்ன பேசுற சார்? அரசு கீழே வேலை பாக்குறவங்க தானே அவங்களுடைய வேலையை சரியா செய்யாம இங்க பாருமா, அரசுக்கு இங்க பாரு, தவறுகள் என்பது எல்லா இடத்துலயும் நடக்கும். நீங்க தவறு செய்ய மாட்டீங்க, நான் தவறு செய்ய மாட்டேன். நம்ம எல்லாமே வந்து என்ன மனித ஜாதி தான். மனித ஜாதிகள்ல நம்மள அறியாமலே சில தவறுகள் நடக்கும். அவங்க யாருமே இவனை சாகடிக்கணுங்கிறதுக்காக அவனை சாகடிக்கல. விசாரணை பண்றாங்க. விசாரணையை வந்து அதிகப்படியான விசாரணையின் காரணமாக அவன் செத்து போயிடுறான். அதனால இன்னைக்கு அந்த 6 பேர் இன்னைக்கு என்னன்னா அவனுக்கு லைஃப் கிடைக்குதா அல்லது தூக்கு கிடைக்குதான்னு யாருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் இறந்துருக்கான், இப்ப 6 பேர் போறானே, தூக்குல போடுறானே. 6 பேர்த்து குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துருது. என்ன பண்ணுவ? பென்ஷன் கூட கிடையாது அவனுக்கு. புரிஞ்சதா? அவன் குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துரும். அவன் குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துரும். தெரியுமா? அவன் வேணும்னா செஞ்சான். ஏதோ அவன் விசாரிக்கணும்னு விசாரிக்கிறான், விசாரணையில தவறிடுது. இதுக்காக இங்க வேணும்னு யாருமே எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. வாய் மூலியமா புகார் கொடுத்தாலே இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி வாய் மூலியமா புகார் கொடுத்தாங்களோ இல்ல வேற எது மூலியமா புகார் கொடுத்தாங்களோ அது எனக்கு தெரியாது. இது போலீஸ்காரர் செஞ்சது தவறு. அது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கு அவங்க மேல நாங்க FIR மட்டும் இல்ல, அவங்க கொலை குற்றம், நீதிபதியே அந்த வழக்கை எடுத்து கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவங்கள சார்ஜ் ஷீட்டை போட்டு உள்ள தள்ள போறோம். அவனுக்கு தூக்கு கிடைக்கலாம் அல்லது லைஃப் கிடைக்கலாம். அந்த 6 பேர்த்துடைய குடும்பம் அண்ணன் நடுரோட்டுக்கு வந்துருது. இவன் ஒருத்தன் செத்து போனான்னா அவங்க அம்மா, வயசான அம்மா இருக்குது, தம்பி இருக்கான். தம்பி அவன் வேலைக்கு போற இளந்தாரிப்பாய. அவன் அந்த புருஷன் தான் சம்பாதிப்பான்னு அந்த பொண்டாட்டி அங்க எத்தனை நாளைக்கு உதவியா இருப்பா? பாரு, யோசிச்சு பாரு. அதாவது ஒரு சைடுல மாத்திரம் பாக்குறீங்க, இன்னொரு சைட பார்க்க மாட்டீங்க. அவன் செஞ்ச தப்பு தான் போலீஸ்காரன். அவன் செஞ்சாங்கிறதுக்காக அவன் குடும்பம் அந்த தண்டனை அனுபவிக்குது இல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த தண்டனை அனுபவிக்குது. இது எவனும் பேச மாட்டேங்கிறான். எந்த பயிலும் இந்த ஊடகத்துல பேசுறது இல்ல. அந்த 6 பேர் செஞ்சது தப்பு தான். அந்த தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனா அந்த குடும்பமும் அந்த தண்டனை அனுபவிக்குது. அப்ப குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்துக்கு ஏதாவது பென்ஷனாவது கொடுக்கணும். அட்லீஸ்ட் கொலை செஞ்சா பென்ஷன் கொடுப்பாங்க. கொலை செஞ்சவனுக்கு பென்ஷன் கொடுக்காத அந்த ஃபேமிலி பென்ஷன், அந்த தாய், அந்த குழந்தைகள், சிறு குழந்தைகள், அந்த தாய் என்ன ரோட்ல போவாங்க? என்ன பண்றீங்க? சும்மா இந்த கதையெல்லாம் இந்த உருட்டெல்லாம் உருட்டாதீங்க. இது எல்லா அரசியல்வாதியும் இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றானுங்க, திருட்டு பயிலுவோம். இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அதாவது நடக்க கூடாது, நடந்துருச்சு. அதுக்குரிய இழப்பீடு அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் செஞ்சது இழப்பீடு எனக்கு பத்தலையா அப்படின்னு கேட்கறது அது உன்னுடைய உரிமையா இருக்கலாம். அதுக்காக 80 கிலோமீட்டர் தள்ளி வேணும் கொடுத்துட்டாங்க. தண்ணி இல்லாத காட்டுல பட்டா கொடுத்துட்டாங்க. 1 கோடி ரூபாய் கொடுன்னா என்ன? இதெல்லாம் வந்து அதாவது மனித நேயமே இல்லாம பேசக்கூடிய மிருகங்கள் வாழ்ற நாடா போச்சு. அது இந்த முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு எல்லா பயிலையும் அடிச்சு நொறுக்கி இருக்கணும். அப்பதான் சரியா. அவர் இன்னைக்கு ஒருத்தர் போயிருக்காரு, சட்டத்தை மீறி நான் போராட்டம் பண்ணுவேன், கைது செய்யட்டும், துடிக்க துடிக்க பேசியிருக்காரு. இதெல்லாம் யார் ஆடு மாடு கிட்ட பேசக்கூடியவரெல்லாம் கொண்டுட்டு போய் மனுஷனா போட்டா அப்படிதான் இருக்கும். ஃபெனிக்ஸ் ஜெயராஜோட வழக்குல வந்து திமுக எதிர்கட்சியா இருந்தப்போ ஓடி போய் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறதும் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. நிவாரணம்னு பேர்ல எதையோ எங்கேயோ காட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்களே. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப கொடுத்தது கட்சி, புரிஞ்சுக்கோ. இது அரசு. இப்பவும் 5 லட்சம் ரூபாய் வந்து திமுக தானே கொடுத்துருக்காங்க. திமுக கொடுக்கறதுனால அன்றைக்கு கொடுத்தோம்னா அது வேற, இது வேற. அன்னைக்கு நீ பேசுனது, நீ இத பத்தி பேசல. அன்னைக்கு எதிர்க்கட்சி, இன்னைக்கு ஆளுங்கட்சி. அதனால அப்படி இருக்கு. அப்படிதான். ஆளுங்கட்சி இருந்தா கைகள் பூட்டப்பட்டு இருக்கு. எதிர்கட்சின்னா இப்ப எப்படி நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம்னு பேசுறீங்கல்ல, அது மாதிரி பேசலாம். 10 கோடி கூட கொடுக்கலாம். நான் சொல்றேன் 100 கோடி கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு. யாருக்கு? அஜித் குமாருடைய குடும்பத்துக்கு 100 கோடி கொடுக்கலாம். ஆமா, கொடுக்கலாம் தானே. கொடுக்கலாம் இருந்தா கொடுங்க.
நான் ஏன் சார் கொடுக்கணும், அரசாங்கம் தான் கொடுக்கலன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப அவர் முறையிடுறாரு இல்லையா, அதுக்கு என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? இங்க பாரு, அது மாத்தி வேற வேலை கொடுப்பீங்களா? இங்க பாரு, அதெல்லாம் அரசாங்கம் பாத்துக்கிறோம். அது அந்த ஊடகங்கள்லாம் வந்து குலைக்க வேண்டாம், புரியுதா? ஊடகங்கள் குலைக்க வேண்டாம், அரசாங்கம் பாத்துக்கிறோம். எதிர்கட்சிகள் அதை பாத்துக்கிறோம். எதிர்கட்சிகளுக்கு இதை தூவம் போட்டு தூண்டி விட்டு எல்லாம் எண்ணெயை ஊத்தி எரிய விடுறதான் எதிர்கட்சியினுடைய வேலையா இருக்கு. எவனும் மனித நேயத்தோட ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இறக்கப்பட்டு துக்க வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு வருவாங்க. இவங்க அங்க போய் உட்காந்துட்டு அரசியல் பண்றாங்களாடா கண்ணு, இது எந்த வழியில நியாயம்? யோசிச்சு பாரு. ஒரு பாவம் இறந்து போயிட்டான், அந்த பெற்றோர்கள் அவ்வளவு துன்பப்படுறாங்க, அங்க போயிட்டு அரசியல் பேசுறானுங்க. அந்த அம்மா யாரு தெரியுமா, ஏற்கனவே அவரை கல்யாணம் பண்ணுச்சு, இவரை கல்யாணம் பண்ணு. அதை என்னத்துக்குடா நீ அங்க போய் பேசுற? அந்த வீட்டுல உட்காந்துட்டு எதுக்கு பேசுற? வேற எங்கேயா போய் பேசு. எல்லாம் வீட்டுல உனக்கு என்ன வேலை? இந்த ஊடகங்களுக்கு இது என்னமா வேலை? இங்க பாருமா, ஒரு விஷயம் நல்லா புரியுதுமா. இந்த அரசாங்கத்து மேல குப்பைகளை அள்ளி கொட்டுறதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை, இந்த ஊடகத்தினுடைய வேலை. இந்த ஊடகங்கள்லாம் ஒழுங்கா அதனுடைய பணியை செஞ்சா இதெல்லாம் நடக்காது. ஊடகங்கள் தான் இட்டு கட்டி பேசுறது. 1 கோடி ரூபா கொடு, வாய் மனசாட்சியே இல்லாம வித்துட்டு வந்து பேசுறியாம்மா, எவனோ சொன்னான்னு சொல்லி. என்ன பேசுற? 1 கோடி என்ன எத்தனை சைபர்னாவது உனக்கு போட தெரியுமா? கொடுத்தா என்னன்னு கேக்குறேன். ஏன்னா காவலர்கள் கஸ்டோடியல் டெத் கூட பண்ணல, வாய்மொழி புகார்ல வந்து விசாரிச்சிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கூட இத அடிக்கல. இதெல்லாம் இது கஸ்டோடியல் டெத்தை விட தாண்டன ஒரு குற்றச்சாட்டு. இங்க பாருமா, எந்த தண்டனையா இருந்தாலும் தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை. ஆமா, அவனுக்கு இப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு இல்ல. சரி, இப்போ டிவோர்ஸ் நடக்குதுன்னு வைங்களேன், பெண் எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்களோ அதை தான் கொடுக்கணும். நான் இவ்வளவு தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? அப்படிதானே டிமாண்ட் பண்றாங்க. அப்ப அந்த பொம்பளை பிள்ளைன்னா அப்படிதான் பேசுவார். டிவோர்ஸ்க்கு அதல்ல, சொத்து, அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எத்தனை வருஷம் அவனோட வாழ்ந்திருக்கா, எத்தனை குழந்தைகள் இருக்கு, இவ்வளவு பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்களோ அதை கேட்க பாருமா. இப்ப ஒரு பொண்ணு வந்து மும்பைல என்ன கேட்டா தெரியுமா? எனக்கு மாசம் 50 லட்சம் ரூபா வேணும்னு கேட்டா. படிச்சிருப்பா பேப்பர்ல, 50 லட்சம் ரூபா வேணும்னா. அவர் ஜட்ஜ் என்ன பண்ணார் தெரியுமா? 5 லட்சம் ரூபாய். ஒரு பெண்ணு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீ செலவு பண்றேன்னா அதுக்கு குடும்பம் நடத்தல, நீ வேற ஏதோ நடத்த போற, அதுக்கு அவங்கிட்ட வாங்க முடியாதுன்னு 50 லட்சம் கேட்டவளுக்கு 5 லட்சம் தான் கொடுத்தாங்க. அது அவன் வந்து கோடீஸ்வரனாருன்னா புருஷன். அதனால இப்ப முதலமைச்சர் கீழே இயங்கக்கூடிய காவல்துறை தப்பு பண்ணிருக்கு, அதுக்கு ஒரு உயிர் போயிருக்கு, அந்த உயிருக்கு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற இடம். ஏமா இங்க பாரு, நாங்க அந்த இடம் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. அது மனிதாபிமான மனித நேயத்தின் அடிப்படையில அந்த இடமும் வேலைகளும் கொடுக்குறோமே தவிர, இது வந்து நடந்தது அரசு, அது வந்து தவறு தான், அது அரசனுடைய தவறுன்னு சொல்ல முடியாது. அங்க இருந்த காவல்துறையினுடைய தவறு. காவல்துறை உடனே யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? அது சிஎம் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த கதையெல்லாம் விடாதீங்க. சிஎம் வந்து கடைசியில இருக்க காவலர் வரையும் கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதுக்கு தான் ஒரு ஆய்வாளர் இருக்கான், ஒரு டிஎஸ்பி இருக்காரு, ஒரு எஸ்பி இருக்காரு, ஒரு டிஐஜி இருக்காரு, ஒரு ஐஜி இருக்காரு, ஏடிஜிபி இருக்காரு, டிஜிபி இருக்காரு. இவ்வளவு பேத்துக்கு அப்புறம் ஒரு செக்ரட்டரி இருக்காரு, அதுக்கப்புறம் சிஎம் பிஏ இருக்காங்க, அதுக்கப்புறம் சிஎம் இருக்காரு. புரியுதா? இவ்வளவு செயின் ஒர்க் இருக்கு. இவ்வளவு செயின் ஒர்க்கும் அவன் ஒருத்தன் செத்து போயிட்டாங்கிறதுக்காக இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பம் இன்னைக்கு நடத்துறதுக்கு போய் எஸ்பி லெவலுக்கு இன்னைக்கு இது பண்ணியாச்சு, சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஒரு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் காலையில நாசமா போயிட்டான். அந்த 6 பேர் குடும்பமும் போச்சு. என்ன பண்ற? இது வந்து என்னால பொறுத்துக்க முடியல. அதாவது தவறு தான் நடந்துச்சு, அதுக்கு ரெமடி என்னவோ அதைத்தான் தேடணுமே தவிர அதுக்காக அந்த 6 பேருடைய குடும்பம் இன்னைக்கு நாசமா போயிடுச்சு இல்ல. யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஏன் உங்கள்கிட்ட அந்த வருத்தத்தை காணோம்? அவங்க தப்பு, அவங்களை நீ சுட்டு கூட, அவன் கொன்னான்ல, அவனை அடிச்சே கொள்ளுங்க, இல்ல துப்பாக்கிகளோட சுடுங்க, அதை பத்தி யாரும் கேட்கல. ஆனா அந்த குடும்பம் என்ன பண்றது? அவனை தலைவனா ஏத்துக்கிட்ட அந்த குடும்பம் என்ன ஆகும்? இப்ப இவன் தலைவனா ஏத்துக்கிட்ட குடும்பத்துக்கு தானே இவ்வளவு வரைஞ்சு கட்டி பேசுறீங்க. அப்ப அந்த குடும்பத்துக்கு யார் பேசுறது? நான் பேசுறேன். புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. சார், இப்போ சமூக நீதி விடுதி அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இனிமே வந்து ஏழை மாணவர்களுக்குள்ள விடுதியில வந்து ஜாதி பெயர் இல்லாம சமூக நீதி விடுதின்னு அழைப்பதா சொல்லியிருக்காரு. இதுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு. திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பெயர் அளவுல தான் வந்து சமூக நீதி பேசுவாங்க, சும்மா வந்து பெயர் அளவுல சமூக நீதி விடுதி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் வரக்கூடிய இப்போ வந்து 4.5 ஆண்டு முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து சொல்றாருன்னு எப்ப சொன்னா என்ன, எப்ப சொன்னா என்ன? சாகும் தருவாயில கூட ஒருத்தன் வாக்குமூலம் கொடுக்குறான், அதை ஜட்ஜு வந்து ஏத்துக்கிறாருல்ல. சாக போறாமா, அந்த நேரம் கொடுக்குற அந்த தீர்ப்பை, அந்த வாக்குமூலத்தை கூட நீதிபதி அதை ஏத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறாருல்ல.
அது மாதிரி எங்கள் ஆட்சி இருக்குது. நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஓராண்டு காலம் ஆட்சி இருக்குது. நாங்க இப்பதான் பண்றோம்னா ஒரு ஆய்வு பண்ணி தான் இதெல்லாம் பண்ண முடியும். 4 வருஷமா ஏமா ஏன் இதுக்கு முன்னாடி இருக்க அரசுலாம் என்ன 10 ஆண்டு ஆனானுங்களே அதிமுக என்ன பண்ணுச்சு? 6-7 முறை ஆட்சிக்கு வந்த அதிமுக என்ன பண்ணுச்சு? நாங்களாவது பண்றோமே, அதுக்கு சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? ஜாதி ஒழிப்புங்கிறத நாங்க பண்ணியிருக்கோம்ல. எவ்வளவு மோசமா நடத்தப்பட்டாங்க தெரியுமா? கள்ள ரெக்கமெண்டேஷன் ஒன்று வச்சுக்குவான், அர்ஜுன் ஹாஸ்டல்னு ஒன்று இருக்கும். அது இப்போ கூட மதுரையில் கூட ஒரு ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு கூட இது பண்ணாங்க, தப்பு நடக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி அவன் மேலே ஒரு கேஸ் போட்டோமா இல்லையா? இதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஆகையினால இதெல்லாம் நல்லது யாரு பண்ணாலும் வரவேற்கணும், கெட்டது பண்ணா சுட்டி காட்டுங்க. எங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சா நாங்கள் திருத்திக்கிறோம். அதனால நாங்க விடாப்பிடியா இருக்க மாட்டோம். சிறுபான்மையினருடைய ஓட்டை கவர்றதுக்காக இந்த மாதிரியான வித்தை எல்லாம் திமுக காட்டுறாங்க. அதுவும் எலெக்ஷன் வரப்போற நேரத்துல பெயர் மாற்றுறது இதெல்லாம் முன்னாடியே பண்ண வேண்டியதானே? முதல்லயே முதல் ஆண்டுலயே பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாவே இவங்க சமூக நீதி முன்னிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்ப மாத்தி சிறுபான்மையினருடைய வாக்குகளை கவரணும்னு சொல்லி திமுக இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன அரசியல் தானே பண்றோம், அப்படிதான் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. அதே அவியலா பண்ணிட்டு இருக்கோம், அரசியல் தானே பண்றோம். அரசியல்னா எப்பப்ப எங்களுக்கு என்னென்ன புதுசா என்னென்ன தோணுதோ அது பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். புதுசா என்ன தோணுதோ, எங்களால் என்ன செய்ய இயலுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை சுட்டி காட்டு, அதை பாராட்டலைனாலும் அதை பத்தி விமர்சனம் பண்ணாம இருக்கணும். சீமானுக்கு அவரு இங்க பாருங்க, நான் என்ன பண்றது, சீமானை பொறுத்த மட்டிலும் அவரு எதுக்குமே ஒத்து போக மாட்டாரு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், இதை கட்டிக்கிட்டதே தோஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டில் அவர் பிறந்ததே தோஷம். ஆகையினால அவர் இப்படிதான் பேசுவாரு. அவர் பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்காத. சமூக நீதினா என்ன இல்ல எனக்கு தெரியலடா. எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்திருக்கணும் இல்லையா? இவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களே. எல்லாருக்கும் எல்லாம் தான். இது ஒரு அரசியல் கட்சி, புரிஞ்சுக்கோ. இந்த அரசியல் கட்சிங்கிறது அதெல்லாம் ஒரு அடுக்கு, ஒரு கட்டுமானம். இந்த கட்டுமானத்துல யார் இந்த அரசியல் கட்சியை கட்டி காப்பாங்க, இந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சொத்து பத்து தொண்டர்கள் இவங்களை எல்லாத்தையும் யாரு வழி நடத்துவாங்கங்கிறது தெரிஞ்சுதான் நாங்க பண்ண இயலுமே தவிர, அதுக்காக நாங்க இவ்வளவு காலமா நாங்க கட்சியை கட்டி காப்பாத்தி சம்பாரிச்சு வச்சிருக்க கட்சியை இன்னொருத்தரை கூப்பிட்டு கொடுத்து அதுல ஏதாவது தவறு நடந்தா யார் என்ன பொறுப்பாக முடியும்? அப்படியெல்லாம் பண்ண இயலாது. அது எங்களுக்கு சமூக நீதிங்கிறது மக்களுக்கான பிரதிநிதித்துவம் நீங்க கட்சிக்குள்ளே கொடுக்கறது இல்லன்றதான குற்றச்சாட்டு. ஆமா, அது எங்க இஷ்டம் தான். நாங்க கட்சி நடத்துறோம், நீ கட்சி நடத்துற, நீ கொடு. உன்னை பத்தி யாரு இருக்கா? நீ தான் பாதிக்கு பாதி பொம்பளைகளுக்கு கொடுக்குறோம், பாதிக்கு பாதி ஆம்பளைக்கு கொடுக்குறோங்கிறீங்க. அதுல இந்த ஆம்பளைக்கு கொடுக்கறதுல பாதிய இளைஞர்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறீங்க. நீங்க கொடுங்க. உங்களுக்கு ஜெயிச்ச ஆட்சிக்கு வரதா இருந்தா நீங்க கொடுக்க மாட்டீங்க. சமூக நீதி பேசுற திமுகவும் சமூகத்துக்குள்ள தானே இருக்கு. அப்ப அவங்க கட்சிக்குள்ள சமூக நீதி பேசுறவங்க சமூகத்துக்குள்ள இருந்தாலும் இந்த சமூகம் தான் எங்களுக்கு வாக்களிச்சு எங்களை வெற்றி பெற வச்சு நாங்க ஆட்சியில இருக்கோம். நீங்க ஒன்னும் எங்களுக்கு ஓட்டு போடல. மக்கள் ஏமாந்துட்டே இருக்கு. மக்கள் ஏமாந்துறாங்கன்னு மக்கள்கிட்ட போய் கேளுங்க, எங்கள்கிட்ட கேட்காதீங்க. மக்களே ஏமாந்து போய் திமுகவுக்கு வாக்களிக்கிறீங்க, எங்களுக்கு வாக்களிங்கன்னு மக்கள்கிட்ட போய் பேசுங்க. அதை எதுக்கு எங்கள்கிட்ட பேசுறீங்க? திமுக கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்களே நாயுடுகள்னால மட்டுமே அரசியல்ல பெரும்பான்மையா இருக்க முடியுது. அரசியல் ஒண்ணு நடக்குது தமிழ்நாட்டுலன்னா அது முக்கியத்துவம் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த விதத்துல நியாயம்? எல்லா சமூகத்தும் சேர்ந்துதானே ஓட்டு போடுறாங்க. சமூகம் அவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அது தவறான வார்த்தைகள். அவர் என்ன நோக்கத்துல சொல்லி இருக்கலாம்னா, பெருவாரியான மக்கள் இந்த தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்காத சமூகம் எங்க சமூகம். நானும் அந்த மட்டத்துக்குள்ளதான் வர்றேன், புரியுதா? நாங்க அப்படித்தான் ஏறக்குறைய 485 ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆண்ட கட்சி. தமிழ்நாட்டையே 1485 ஆண்டு காலம். அதுல ஒரே ஒருத்தர் 35 ஆண்டு காலம் இந்த மாமன்னர் திருமலை நாயக்கர் 35 ஆண்டு காலம் அவர் அரசனா இருந்திருக்கான். புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு 10 ஆண்டு இருக்கிறது பெரிய விஷயம், 5 ஆண்டு இருக்கிறது பெரிய விஷயம். அதை கழுவி ஊத்துறீங்க. 35 வருஷம் ஒரு மன்னன் ஆட்சியில் இருந்தான்னா எந்த மாதிரி நாங்க ஒழுக்க சீலமா ஆண்டிருப்போம். ஒழுக்கம் தவறாத நெறி தவறாத மன்னன். தெலுங்கு மன்னன்கள் எவனா தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. எத்தனை முஸ்லீம் மன்னர்களை தப்பா பேசுறோம், எத்தனை மற்ற மன்னர்களை பேசுறோம். இந்த நாயக்க மன்னர்கள் யாராவது தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. ஒத்த கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான்.
இல்ல சார், இப்ப திமுக கட்சி சமூக நீதி பேசுறாங்களே, கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் முன்னாள் இருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து சமூக நீதி கத்துக்கலையா? அப்புறம் எப்படி இந்த மாதிரியான ஒரு ஆமா, கருத்து சொல்ல முடியும்? நாங்க அதுக்கு தான் அரேஞ்ச் பண்றோம். நீங்க வாங்க டியூஷன் எடுங்க, உங்கள்ட்ட நாங்க சமூக நீதியை கத்துக்கிறோம். கத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க. யார்கிட்ட கத்துக்கிறேன்னு சொல்றீங்க? அதான் நீங்க தான் இப்ப ஊடகங்கள், உங்களை மாதிரி ஊடகங்கள் இருக்கு. ஆமா, ஊடகவியலாளர்கள்லாம் வாங்க, எங்களுக்கு சமூக நீதியை கத்து கொடுத்துட்டு போங்க. அப்ப திமுக கத்துக்க வேண்டிய நிலையில தான் இன்னும் இருக்கு. ஆமா ஆமா, நாங்க கத்துக்க வேண்டிய நிலையில தான் இருக்கோம். நீங்க எல்லாம் வாங்க, ஊடகவியலாளர் வாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வாங்க, எங்களுக்கு கிளாஸ் எடுங்க, பிளாக் போர்டுல எழுதி போடுங்க, நாங்க படிச்சுக்கிறோம். சார், தாவேகா கட்சியுமே வந்து இந்த சமூக நீதி விடுதியை வந்து வரவேற்றிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தாவேகா, ஆமா, தாவேகா ஏதோ ஒரு வருமே, தான்னா என்ன வரும்? தமிழக வெற்றி கழகம். ஓ, தமிழக வெற்றி கழகமா இல்ல வேற கழகமா? தமிழக வெற்றி கழகம் தான். அப்படியா? இல்ல, எனக்கு முன்னாடி யாரோ ஒண்ணு சொன்னாங்க, ஒரு கால் அதவா இருக்குமோன்னு பார்த்தேன். என்ன சொன்னாங்க? பக்கத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காரு, துபாயில ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, கோவாவுக்கு ஃப்ளைட்ல கூட்டிட்டு வந்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அவரை தானே சொல்றீங்க? என்ன சொல்றாரு? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? உங்களுடைய சமூக நீதி விடுதியை வந்து வரவேற்றதுக்காக அவரை வந்து இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்களா? சமூக நீதி விடுதி வந்து வரவேற்ற, சமூக நீதியை யார் வரவேற்கிறா? விஜய் கட்சி. என்ன விஜய் கட்சி? விஜய் கட்சியின் ஆதரவாளர்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க. எம்மாடி, விஜய் கட்சியை பத்தி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க வந்து சினிமால திரையில அவரை பாக்குறீங்க. நான் அவர் இப்ப நடிச்ச படங்களை எல்லாம் நான் கூட பார்த்ததே இல்லை. அவரை நேரா பார்த்துருக்கேன். அப்படி தம் அடிச்சுட்டு இப்படி தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து இருந்தாரு ஒரு ஹோட்டல், ரெசிடென்சி ஹோட்டல்ல. அந்த ஹோட்டல்ல நான் பார்த்தேன். புரிஞ்சதா? அவர் ஃப்ரெண்ட்ஸோட. சரியா? அன்றைக்கு பார்த்த விஜய் தான். அன்னைக்கு அவர் மேல எனக்கு வந்த கோபம் தான். அதுக்கப்புறம் அவர்னால எனக்கு பிடிக்காது. அது ஆனா அவரு சமூக நீதி விடுதியை வந்து வரவேற்றிருக்காருன்னு தானே சொல்றேன். வரவேற்பு அவர் யாருமா? அவர் வரவேற்கலன்னா எங்களுக்கு என்ன? அவரை நாங்க ஒரு மனுஷனாவே மதிக்கல. நீ என்ன அவரை? அப்ப இதுவா சமூக நீதி? ஒரு ஆளு மனுஷனாவே மதிக்கல. நேற்றுக்கு வரலையும் சினிமால நீ நடிப்ப, இன்னைக்கு வந்து நான் முதலமைச்சர் ஒன்னா நாங்க தூக்கி கொண்டாடணுமா? மாலை மரியாதை பண்ணணுமா? கட்ட விட்டு கொண்டு போய் பால் அபிஷேகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க அறிவு கட்ட ஜென்மங்கள் வாழ்ற அந்த நாட்டுல கட்ட விட்டுக்கு எவனாவது பால் ஊத்துவானா? பால் அபிஷேகம் பண்ணுவானா? தீபார்த்தனை காட்டுவானா? முட்டாள்கள். ஒரு சாமின்னு சொல்லி அதுக்காக ஒரு பூதத்துக்கு ஒரு கல்ச்சலைக்கு போய் காட்டினாலும் பரவாயில்ல. ஒரு கட் அவுட்ல படத்தை வரைஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு போய் பால் அபிஷேகமோ, கையில சூடத்தை கொளுத்திக்கிட்டு அது கடைசியில ஆஸ்பத்திரியில போய் அது இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து போட்டு வர்றாங்க நாய்ங்க. இதெல்லாம் பாரு, சினிமாங்கிறது வந்து இந்த நாட்டுல சினிமா வந்து தான் ஆண்களையும் பெண்களையும் கெடுத்து குட்டிய வச்சவராச்சு. அதுக்கப்புறம் இந்த மது இதெல்லாம் ஒளிஞ்சாதான் இந்த நாடு சுத்தப்படும். அதனால மீண்டும் இந்த நாடு சுத்தப்படணும்னா ஒட்டுமொத்த இந்த சினிமா துறையவே இது பண்ணணும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதுவும் தப்பு தான். நாங்க என்ன, அவரு சினிமால இருந்தா வந்தாரு, ஆனா ஒட்டுமொத்த சினிமா விட்டுட்டு வந்துட்டாரு. அவங்க ரெட் ஜாயின் மூவிஸ் படம் ரிலீஸ் பண்றாங்க, அது தொழில் பண்றாங்க. அது தொழில். இது மட்டும் என்னது? இது தொழில்னா அதுக்காக இதே தொழிலா போட்டுக்கிட்டு சினிமாவில் நடக்கிறது? தீபிகான்னு ஒரு படம் நடிச்சிருந்தா, அந்த படத்தை பார்த்தேன். அவங்க அது பேசாம அதை என்ன போட்டுட்டு நடிக்கணும்? இதெல்லாம் நாசமா போகுது இந்த நாடு. இந்த சினிமாக்காரிகளை நம்பி நீங்க வந்து சும்மா இந்த மாதிரி எல்லாம் நீங்க உங்க ஊடகம் வந்து பிஜேபிக்கு சொம்படிக்கிற ஊடகம். அதனால நீங்க அப்படித்தான் சொம்படிப்பீங்க. வேற என்ன சார்? உங்களை வந்து இப்ப திமுகவை பத்தி கேள்வி கேட்டாலே எங்க நிறுவனத்தை வந்து சொம்படிக்கிறதா சொல்றீங்க. நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய பார்வையில பதில முன் வச்சதுக்கு நன்றி.